இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் அதிகமாக இளம் வயதில் மரணம். சின்ன பிள்ளைகள் சின்ன வயதுல மௌத்தாகிறத பார்க்கிறோம். சின்ன வயசுல பெரும் பெரும் நோயாளிகளாக மாறுறத பார்க்கிறோம். 30 வயது 40 கடக்க இல்ல மருந்தும் கையுமாக மாறுறத பார்க்கிறோம். வாழ்நாள்ல செலவழிச்ச முழுதையுமே மருத்துவத்துல கொடுத்துட்டு மௌத்தாகிறத பார்க்கிறோம். திடீரென மரணம். இது எல்லாத்தையும் நாங்க பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா முஹம்மத் இப்னி அப்துல்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஜமீஇ துப்பாஇஹி பி இஹ்சான் இலா யௌமிddin அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. وقال أيضا وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. وما كان قولهم إلا أن قالوا ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இன்றைய ஃபுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹுவனுக்கு என்றென்று முறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாகவே விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் இன்றைய ஃபுத்பாவில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பாக அமைந்திருப்பது அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக மிக முக்கியமானதொரு அருட்கொடைதான் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் 3 முறை, ஒவ்வொரு நாளும் காலையில 3 முறை மாலையில 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். அந்த துஆ அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த் என்ற துஆவை நாளாந்தம் கேட்பார்கள். இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த துஆவுடைய கருத்து, யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. உடல் ஆரோக்கியம் என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அருட்கொடை. சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் எதை கேட்க? சொல்லிக் கொடுத்தார்கள், சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவேதான் இந்த ஆரோக்கியத்துடைய பின்னணி ஏன் நாம் இந்த தலைப்புக்குள்ளார வருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் அதிகமாக இளம் வயதில் மரணம்.
சின்ன பிள்ளைகள் சின்ன வயதுல மௌத்தாகிறத பார்க்கிறோம். சின்ன வயசுல பெரும் நோயாளிகளாக மாறுறத பார்க்கிறோம். 30 வயது 40 கடக்க இல்ல மருந்தும் கையுமாக மாறுறத பார்க்கிறோம். வாழ்நாள்ல செலவழிச்ச முழுதையுமே மருத்துவத்துல கொடுத்துட்டு மௌத்தாகிறத பார்க்கிறோம். திடீரென மரணம். இது எல்லாத்தையும் நாங்க பார்க்கும் பொழுது அருமையான சகோதரர்களே, முதலாவதாக நாம் இந்த நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைய இதோ நிஅமத்தென்று விளங்க வேண்டும். அதுக்கு பிறகு அதனை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கணும். ஆரோக்கியம் என்ற நியாமத் என்றது எல்லாருக்கும் தெரியணும். முதலாவது அதை பாதுகாக்கணும் என்றதையும் நாம் விளங்கி பாதுகாத்தால் தான் நாம் முதுமையான காலத்தில் ஆரோக்கியமாக இருப்போம். 20 வயதுல இருந்து நாம் எமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க தவறினால் அங்க 40 ஆகக்குள்ள 80 முதுமையை நாங்க கண்டிடுவோம். எனவே இந்த ஆரோக்கியம் என்பது தனி, ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் என்பது தனி, ஆரோக்கியத்தை வளர்த்தல் என்பது தனி. ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் ஒருவனுடைய எல்லா காரியங்களும் சீராக இருக்கும். நோயோட இருந்தா ஒருத்தருக்கு ஒன்று செய்ய இயலாது. ஒருத்தருக்கு பல்லு வலிதான் வருது, அந்த பல்வலி இருந்தா ஒன்றுமே ஓடாது. காய்ச்சல் ஒன்றுமே ஓடாது, வயிற்று வலி ஒன்றுமே வேலை செய்யாது. இதே மாதிரி அருமையான சகோதரர்களே, நோய் அற்ற வாழ்வுதான் வாழ்வு, குறையற்ற செல்வம் அதுதான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி வழிகாட்டி எவ்வாறு இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட வழிகாட்டல் எங்களுக்கு இருக்குது. அதுல முதலாவதாக நம்பிக்கையோட சம்பந்தமான விஷயம். அது அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் பிறகு அதுல நாங்க ஆழமாக யோசிச்சு எங்களோட சுய அறிவு அதுக்குள்ளார நுழைவிச்சு யோசிக்க கூடாது. அல்லாஹ் ரசூல் இதுக்கு இப்படி வழிகாட்டி இருக்கிறார்களா, அதனை முற்று முழுதாக நாம் ஏற்று பழக வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரசூல் சொன்ன விடயத்தை நம்புவதை போன்று அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை தேடி செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு இஸ்திக்ஃபாரோட பாவ மன்னிப்போட இந்த ஆரோக்கிய பகுதியை சரியாக பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் ஆரோக்கியமாக வாழலாம். இது குறிப்பாக மனம் தளர்ந்து விடக்கூடாது. மன தளர்ச்சி என்பது நோயுடைய முதல் மன தளர்ச்சி. இது ஈமானுல்லாஹ்க்கு வரக்கூடாது, பலகீனமாகுதல். وَكَأَيٍّ مِّن نَّبِيٍّ قَاتَلَ مَعَهُ رِبِّيُّونَ كَثِيرٌ فَمَا وَهَنُوا لِمَا أَصَابَهُمْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَا ضَعُفُوا وَمَا اسْتَكَانُوا وَاللَّهُ يُحِبُّ الصَّابِرِينَ. இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். பல நபிமார்களோட சேர்ந்து அவர்களை ரிப்பியூன், அல்லாஹ்வை நம்பினவர்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தார்கள்? அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபமா வஹனு வமா வஹனு, அவர்கள் தளர்ந்து விடவில்லை, பயந்து விடவில்லை, தளர்ச்சி அடைந்து விடவில்லை, உறுதியாக இருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். இது ஈமானோட வர வேண்டிய மிக முக்கியமான பகுதி. ஏன் இதை குறிப்பிடுறோம் என்றால், நாம் ஒரு எங்க பார்த்தாலும் சொல்றது, ஊர்ல எல்லாருமே நோயாளிகள், யாரை கேட்டாலும் சொல்றது நான் நோயாளி அப்பா, கையும் மருந்துமா இருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த இயலாமை வரக்கூடாது. அது வராமல் இருக்க நாம் எப்பொழுது தயாராக வேண்டும் என்ற ஒரு பகுதி மிக முக்கியம். நோய் வருமுன் காப்போம் என்று சொல்லுவோம். அதுக்கு சொல்றது அல் விகாயா. விகாயாண்டா நோய் வருவதற்கு முன்பு நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாக்கிற என்ற ஒரு பகுதி இருக்குது. அதைத்தான் அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முதலாவதாக எங்களுடைய உணவு பகுதி, உணவு கலாச்சாரம், சாப்பாடு சரியாக இருக்க வேண்டும். அதுல முதல் பிரச்சனை எப்பொழுது சாப்பிட வேண்டும். எப்ப சாப்பிடணும்னா பசி வந்தால் தான் சாப்பிடணும், பசி வராம சாப்பிடக்கூடாது. பசியும் 2 வகையான பசிகள், ஒன்று கடினமான பசி, 2வது லேசான பசி. கடினமான பசி வந்தவுடனே சாப்பிடணும், சின்ன பசியோட எழும்ப வேண்டும். இதுதான் சஹாபாக்கள் சாப்பிட்ட முறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட முறை. ஒரு நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு பட்டினியா இருந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமையான சகோதரர்களே, பசி என்பது, பசி திருத்தல் என்பது ஆரோக்கியத்துடைய மிக முக்கியமான பகுதி. ஆனால் அது
நோய் வரக்கூடிய அமைப்பில் அந்த பசி வரக்கூடாது. பொதுவாக ஒரு பசி ஒன்று வரும், இன்னும் கொஞ்சம் நேரம் போனா கடினமான பசியாக இருக்கும், அப்பொழுது சாப்பிட வேண்டும், சின்ன பசியோட நாம் வெளியேற வேண்டும். இந்த பழக்கம் முதலாவது வர வேண்டிய பகுதி இந்த பகுதி. இரண்டாவது, இந்த அளவாக நாங்க சாப்பிடுறோம்னு சொன்னோம். அந்த அளவு என்று சொல்லக்குள்ள வயிறு நிறைய சாப்பிட்டு பழகக்கூடாது, வயிறை நிறைச்சே பழகக்கூடாது. இதைத்தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு உலகத்தில் தோன்றிய முதலாவது பித்ஆ என்னண்டா அஷ்ஷபஉ, வயிறு நிறைய சாப்பிடுதல். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் சஹாபாக்கள் காலத்துல வயிறு நிறைய சாப்பிடுற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்க இல்லை. வயிறு நிறைய சாப்பிடுறது அது நோயை இழுத்து கொண்டு வந்து சேர்த்துடும். இதனால பெரும் பசி வந்தோன்னு சாப்பிடணும், சின்ன பசியோட எழும்பி பழக வேண்டும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, என்னண்டா சகன்ல உட்கார்ந்தா எப்படி சாப்பிடுறே விளங்குது இல்ல, சாப்பாடை கண்டா கட்டுப்படுத்த இயலாம இருக்குது என்றால், நாம் முதலாவது கூடிய வழிதான் நான் என்னை கணக்கெடுக்க வேண்டும், நான் என்ன மதிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தன்னை மதிக்க வேண்டும். சில நேரம் நாங்க யோசிக்கிறது சாப்பாடு தானே, அல்லாஹ் விட்ட நேரத்துல மௌத்து வரும், சாப்பிடுறது இப்ப சாப்பிடுவோம், வாரத பிறகு பார்ப்போம். இந்த முறை பிழையான நம்பிக்கை. நாங்க செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா முடிக்கிற கலா கதுல கொண்டு முடிக்கிற, அல்லாஹ் விட்ட இடத்துல முடிவுன்னு முடிக்கிற, இது பிழை. நாம் சரியான முறையில எமது ஆரோக்கியத்தை நாங்க தான் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் குடி பழக்கம் உள்ளவரா இருந்து தௌபா செய்கிறாரு. இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்றது அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் இந்த குடியால ஏற்பட்ட உடல் ஏற்பட்ட விளைவு, அந்த விளைவு அப்படித்தான் இருக்கும், அது சீராக மாட்டாது. தௌபா செஞ்சுட்டால இதால வந்த பாதிப்பு ஒரு நாளும் இல்லாமல் போகாது. ஏன்னா அவர் தானா தேடிக்கொண்டது. அல்லாஹ் தஆலா எங்கட கையில அதை தந்திருக்கிறான். நாம் தான் எங்கட ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். உணவில சரியான கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதே நேரம் சாப்பிடக்கூடிய அளவையும் சரியாக நாம் முறைமைப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக அருமையான சகோதரர்களே, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இன்னொரு பகுதி தான் உணவின் தன்மைகளை அறிஞ்சு சாப்பிடணும். நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன தன்மை கொண்டது, இது உடம்புக்குள்ளால போனால் என்ன விளைவை உண்டு பண்ணும் என்று எங்களோட சாப்பாடு எங்களோட குடிபானம் ரெண்டையும் சரியாக பார்த்து விளங்கி சாப்பிடும். உதாரணமாக அரிசி எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த அரிசியில அரிசியுடைய தன்மை இருக்குது என்று நாம் அதுக்குரிய சந்திச்சு கேட்டு படிக்க வேண்டும். அந்த எல்லா அரிசியிலையும் அந்த தன்மை இருக்காது, அதை படிச்சு விளங்கி சாப்பாடு நாம் அமைக்க வேண்டும். உதாரணமாக இந்த புழுங்கல் அரிசின்னு சொல்வார்கள், சிகப்பரிசின்னு சொல்வார்கள். இந்த அரிசியில கூடுதலான தன்மைகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று, இதே போன்று நாம் சாப்பிட எந்த சாப்பாடா இருந்தாலும் இது உள்ளால போய் என்ன செய்யும் நாங்க தெரியும். இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த சாப்பாட்டு முறைமையில அது எல்லாம் இல்லாமல் போய் எல்லாத்தையுமே சாப்பிடுறது. குறிப்பாக பெரிய பெரிய நோய் எங்கெங்கெல்லாம் கூடுதலா இருக்குதோ அங்க பார்த்தோம்னா வித்தியாசமான சாப்பாடு, குறிப்பா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நாங்க இறங்கி அதுல மூழ்கி நாளாந்த நோயாளிகள், பயங்கர நோயாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எனவே சாப்பாடு தேவையான சாப்பாடு, அர்த்தமுள்ள சாப்பாடு, உடலுக்கு தேவையான உடல் கேட்பதை தரக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பாடு அந்த உணவு இருந்தால் தான் அந்த உணவின் மூலமாக உடம்பை பாதுகாக்கலாம், எமது ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். குடிபானத்தை எடுத்துக்கொண்டோம்னா நாம் தண்ணி தாகத்துக்கு தண்ணியைத்தான் நாம் குடிச்சு பழக வேண்டும். தாகத்தை தீர்க்கக்கூடியது தண்ணின்னா அந்த தண்ணியில அல்லாஹ் நிரப்பமான விஷயங்களை வச்சிருக்கிறான். குறிப்பாக கிணத்து தண்ணியை குடிச்சோம்டா அதில் ஆரோக்கிய தன்மை தனி. அப்படியாக தண்ணியை நாம் தண்ணியுடைய பாவனை. அது இல்லாம தாகம் வருது, நாம் எதை குடிக்கிறோம், தாகத்துக்கு எதை குடிக்கிறோம், தொண்டையில கொஞ்சம் கூலா இருந்தா நல்லம், நாவு கொஞ்சம் இனிப்பா இருந்தா நல்லம் என்றதை மாத்திரம் நினைச்சு கொண்டு போய் குடிப்போம். அது தொண்டைக்கு நல்லா இருக்கும், நாவுக்கு நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். ஆனால் உடம்பு அதனை சரியாக ஏற்றுக்கொள்ளாது, பெரிய பெரிய நோய்களை கொண்டு வந்து விட்டுடும். வயிறு கேட்கிறது, கேட்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருக்காது, நாவுக்கு ருசியாக இருக்கும். அதுல எந்த விதமான தன்மைகளும் இல்லாத பல பானங்கள் இன்னைக்கு பஜார்ல வெளியில இருக்கிறது, நிறைஞ்சிருக்கிறது. நான் தாகத்துக்கு தண்ணியை குடிச்சு பழக வேண்டும். ஒரு நேரம் 2 நேரம் குடிக்கிறது பிழை இல்லை. தாகம் வந்தாலே ஏதேதோ குடிச்சு பழகிட்டோம்டா கடைசியாக
நோய் வந்தோடனே திடீர்னு நோய் வந்துச்சுன்னு சொல்லிடுவோம். இதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து கொண்டு திரும்பி பார்த்து இருக்க மாட்டோம். எனவே இந்த பகுதி சரியா இருக்க வேண்டும். அடுத்ததாக குடிமானம் சொல்லக்குள்ள பழத்துரு பகுதி இருக்குது. இந்த பழத்துரு அந்த பல வஸ்துக்கள் கூடுதலாக நாம் பார்க்கக்குள்ள ஆரோக்கியம் சிறந்ததாக சிறப்பாக பாதுகாக்கப்படும். ஒவ்வொன்றும் விரிவான பகுதியை தொட்டு காட்டிக் கொண்டு போறோம். ஏன்னு சொன்னா எங்கட ஆரோக்கியத்தை பாதுகாத்தாத்தான் நாம் நெஞ்சு நிமிர்ந்திருக்கலாம். ஆரோக்கியம் பாதுகாப்பா இருந்தால் தைரியமாக ஒருவன் இருப்பான். ஆரோக்கியம் இழந்தால் தைரியம் இல்லாத அதைரியக்காரனாக மாறிவிடுவான். முதலாவது உடல் ஆரோக்கியம். எனவே இதை எல்லாம் நாம் சரியாக பாதுகாத்துக் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் சாப்பாடு குடிபானங்கள் எல்லாம் இந்த 20 வயசு கால பகுதியில் இருந்தே அவர் பாதுகாத்துக் கொண்டு வர வேண்டும். அப்பதான் உடம்பு உடம்பாக இருக்கும். இதை பார்க்கிறோம். இளம் வயது 30 வயசாக இருக்குது, திருமணம். ஆனா பொம்புல முறப்பாடு காதியார்ட்ட இவருக்கு ஆண்மை இல்லை. விசாரிச்சு கொண்டு போய்கொண்டே தேடிக்கொண்டு போனா உணவுடைய பாவன முறையை தேடினா அவர் அதனால ஆண்மையை இழந்தவராக இருக்கிறாரு. உட்கார்ந்து அழுகிறாரு. அவர் ஒரு நோயாளியாக மாறுற அளவுக்கு அவர் மாறிக்கொண்டு போறாருண்டா என்ன காரணம்? விட்ட பிள்ளை எங்க 20 வயசு கால பகுதியில இருந்து அவர் உணவு முறையை சரியா செய்யல. திருமணமாகுது, ஆண்மை இல்லாத பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒரு 2 இடங்கள்ல இல்ல. காதிமாத்த போய் கேட்டா வந்து குமியுது வழக்கு. ஒரு குடும்பம் பிரியுது, சொல்றாங்க நானும் நீங்களும் அழகா பிரிஞ்சு கொள்வோம், எந்த குறைய நீங்க வெளியே சொல்ல வேணாம், பிரிஞ்சு கொள்வோம். காதியாட்ட கேட்கிறாங்க அல்லாஹ்க்காக எங்களைய பிரிச்சு வைங்கோ என்னன்னு கேட்க வேணாம். அவர் கேட்கிறாரு என்னன்னு நான் எழுதுறதுக்குள்ளால தேடி பார்த்தா ஆண்மையில பிரச்சனை, அங்க தேடி பார்த்தா உணவெல்லாம் பிள்ளையாக மாறி செயற்பாடுகள் மாறி நிறைய பிரச்சனை உண்டாகி இருக்கிறது. எனவே வாலிபர்களே, இளைஞர்களே, சமூக தலைவர்களே, நாம் எமது உடலை முதலாவது பாதுகாக்க வேண்டும், ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், தைரியத்தை வளர்க்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். பாதுகாத்தாத்தான் சீரிய சிந்தனை பிறக்கும். யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, மாபெரும் யுத்தம். அந்த யுத்த களத்துல காபிர்கள் எல்லாம் முசைலமத்துல் கஸ்ஸாபுடைய அந்த அவனை கொண்ட அந்த யுத்தத்துல பொய் நபியாக வாதிடுற நேரம் ஒரு யுத்தம். அந்த அவர்கள் எல்லாம் குகைக்குள்ளால கோட்டைக்குள்ளால மறைந்திருந்து கொண்டு தாக்கினார்கள். சஹாபாக்களுக்கு சரியான தாக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்குள்ள ஆசிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என்ன தூக்கி இந்த கோட்டைக்கு மேல எறியுங்கள், நான் அங்கால போய் கதவை திறக்கிறேன்னு சொன்னார்கள். ஆளை காட்ட இல்ல, அவர் அறிங்க வேற அறிங்க. என்ன தூக்கி இந்த கோட்டைக்குள்ளால எறியுங்கள், நான் போய் அந்த கோட்டையுடைய கதவை திறப்பேன். எல்லாரும் சேர்ந்து 4-5 பேர் ஆளை பிடிச்சி தூக்கி எறிஞ்சாங்க. கோட்டைக்கு உள்ளால போய் இறங்கினார் வாளோட. அவர் போய் விழ இல்ல. இப்ப எங்கட காலத்துல ஒருத்தர் தூக்கி போட்டதுதான். கை முறிஞ்சு காலை முறிஞ்சு எடுத்துக்கொண்டு இருக்காது. போய் இறங்கினாரு. அவர் போய் விழுந்தது காவியோட தலையில இடி விழுந்தது போன்றிருந்தது. நொடி பொழுதில் கதவை தள்ளி கொண்டிருந்த 8 பேரை கீழே விழுத்தி விட்டு கதவை திறந்தார்கள். முஸ்லிம்கள் சரமாரியாக உள்ளே நுழைந்தார்கள். வரலாறு நீண்டது. குறிப்பிட விஷயம் என்னன்னா, சஹாபாக்கள் உடலை சரியாக பாதுகாத்து வச்சிருந்தார்கள், கவனமாக இருந்தார்கள். எந்த உண்டா தஹஜ்ஜுத் நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல வந்து பார்த்தேன்டா அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது கொண்டு கெஞ்சி கதறிக்கொண்டு அவங்களுக்கு ருஹ்பானும் பில்லைல் வ ஃபுர்சானும் பின்னஹார், பகல்ல குதிரை வீரர்கள். இரவுல பார்த்தா தஹஜ்ஜுதுல அழுது காவிர்கள் நினைப்பாங்க, இவர்களோடயா நாங்க வேந்து இருக்கோம் பகல்ல, இவர்களா அந்த பகல் நேர வீரர்கள். ஆம், தஹஜ்ஜுதுல எழும்ப வேண்டுமா, உணவும் சரியாக இருக்கணும், சாப்பிடுற நேரம் சரியா இருக்க வேண்டும். இஷா தொழுகைக்கு பிறகு ஆகுமான விடயங்கள் பேசுறதே மக்ரூஹ். இப்படி இருக்கத்தக்க நாங்க எங்களை சாப்பாடு இரவு நேரம் எப்படி, தூங்குற நேரம் என்ன, எழும்புற நேரம் என்ன, ஃபஜ்ர் என்ன, காலை எங்க, அந்த காலையுடைய பரக்கத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு எழும்புறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உணவு மட்டுமில்ல, உணவுடைய நேரம். நாங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாங்க பழகி இருக்கிறது பசி வந்தா சாப்பிடுற பழக்கம் இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது. நேரத்துக்கு சாப்பிடுறதுதான் நாங்க பிழையான ஒரு பகுதி. நேரத்துக்கு சாப்பாடு ஒன்று இல்ல, பசி வந்தால் அதுதான் சாப்பிடுற நேரம். பசி வந்தோ இல்லையோ பகல் சாப்பாடு, பசி வந்தோ இல்லையோ இரவு சாப்பாடு, காலை சாப்பாடு வச்சிருக்கிறோம். இதுதான் எங்களை வயிறு எப்பவுமே நிரம்பி இருக்கும். நிரம்பி இருக்க நோய் வரக்கூடிய அடிப்படை காரணங்கள் தானா உருவாகிடும். எனவே நாம் பசி வந்தா சாப்பிடுவது, இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும். சரியாக நாம் முகாமைத்துவம் படுத்தணும், சரியாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி, நோய் வருவதற்கு முன்பு எங்களை எப்படி பாதுகாக்கிற, அது மருத்துவ பகுதியில இஸ்லாம் லேசாக சொன்ன சில பகுதி இருக்குது. அதுல முதலாவது தேன். இந்த தேன் என்பது
எமது ஆரோக்கியத்தில் மிக மிக முக்கியமாக இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றுதான் தேன். இது அல்லாஹ் சொன்னது, வேறு யாரும் சொன்னதில்லை, அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي அல்லாஹ் தஆலா தேன்களில் கட்டளையிடுறான். ஜிபால் மலைகள்ல, மரங்கள்ல, உயர்ந்த இடங்கள்ல கூடுகளை அமைச்சு தேனை சேர்க்க சொல்ல அல்லாஹ் கட்டளையிடுறான். இந்த தேன் உடல் ஆரோக்கியத்துல மிக மிக முக்கியமான இடம் தான் இந்த தேன். இதுல நாங்க தேனை பற்றிய தனி தலைப்பே இருக்குது. தேனை பாவிக்கிற பழக்கம் உண்டாக வேண்டும். அதே போன்று கருஞ்சீரகம் இரவுல நேரத்துல கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் போல 10-20 மணியை போட்டு சாப்பிட்டு படுக்க பழக்கம் இருக்கும். இது நாங்க இந்த கருஞ்சீரகம் பாவனை ஒவ்வொருத்தரும் பழக வேண்டும். கருஞ்சீரக பாவனை, கருஞ்சீரகம் சரியாக பாவிச்சுட்டு வர ஆள்கிட்ட நோய் இருக்கவே இருக்காது. சாப்பாடு அளவெல்லாம் சரியாக பண்றதோட இந்த கருஞ்சீரக பாவனை மிக முக்கியமான பகுதி. தேனோட சேர்த்து கருஞ்சீரகம் அல் ஹப்பத்து சௌதா என்று சொல்வது. இதை பாவிச்சம் என்று சொன்னா மௌத்தை தவிர வேற ஒன்றுமே வர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறைகள். கருஞ்சீரக பாவனை இன்றைக்கு கருஞ்சீரகம் என்னென்று காட்ட வேண்டியது பிள்ளைண்ட கருஞ்சீரகம் என்று சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறீர்கள். அருமையாளர்களே, இந்த சுன்னத்தான மருத்துவத்தை நான் கை கெடுத்தோம்டா சிறு சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு பழக்கி பழக்கி அந்த பாவனையை பழக்கிறோனும், இந்த கருஞ்சீரத்தை பழக்கணும், தேனை பழக்க வேண்டும். இதை பழக்கின உடனே அந்த பருவத்திலிருந்தே நோயற்ற வாழ்வாக அந்த குழந்தை. இன்றைக்கு பார்க்கிறோம், பாப்பாக்கு 80 வயசு, மகனுக்கு 40 வயசு, மகன் நோயாளி. பாப்பாக்கு முன்னால பிள்ளைகள் மௌத்தாகிற காலம். அருமையாளர்களே, இந்த பகுதி. அதே போன்று இன்னொரு பகுதி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, கழிவகற்றல் சொல்றது. நோய் நொடியில இருந்து பாதுகாக்கிற மிக முக்கியமான பகுதி தான் கழிவகற்றல். கழிவகற்றல் என்று சொன்னா 3 வகையான கழிவு. ஒன்று சிறுநீர், நேரத்துக்கு சிறுநீர் கழித்து விட வேண்டும், அதை சேர்த்து கொண்டு கஷ்டப்படக்கூடாது. மலம் சேர்த்து கொண்டு கஷ்டப்படக்கூடாது, நேரத்துக்கு உடனடியாக மலம் கழித்து விட வேண்டும். அதே போன்று இன்னொரு கழிவு இருக்குது, நாம் மிக குறைவாக செய்கிற ஒரு பகுதி, அதுதான் குருதி, ரத்தம். ரத்தத்துல கழிவு ரத்தத்தை நாங்க வெளியாக்குறது இல்ல, குறைவு. இந்த ரத்தத்தை வெளியாக்கினா பெரும்பான்மையான நோய்கள் எல்லாம் போகும். அதுக்கு சொல்றது அல் ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுத்தல். ரத்தத்தை எடுக்கிற முறை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்தார்கள், அவருடைய தலையில் செய்திருக்கிறார்கள். தலையில சில பகுதி ஹிஜாமா செய்வாங்க. அந்த இடத்துல இந்த ஹிஜாமான்ற ரத்தம் குத்தி எடுக்கிற வேலை பார்த்தா 45 வகையான தலைசார் நோய்கள் இல்லாம போயிடும். சுன்னத்துன்றது நாங்க எங்களுக்கு தான் கணக்கில்லை. இன்றைக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்து யாரோ அதை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஹிஜாமாண்டா ரத்தம் குத்தி எடுத்தல், ஒவ்வொருத்தரும் இது சரியாக விளங்கி இந்த சுன்னத்தான மருத்துவத்தை கை கெடுக்கணும். நான் இது செஞ்சோம்டா ரத்தத்தாலதான் பெரும்பான்மையான நோய்கள் உருவாகுது. ரத்தத்துல கட்டித்தன்மை உருவாகிறது, ரத்தம் பழசாகக்குள்ள உருவாகிற தன்மைகள், ரத்தத்துல கொழுப்பு தன்மை, குழாய் அடைப்பு, மாரடைப்பு, இந்த ஹார்ட் அட்டாக், அது இது என்னென்னமோ பேர், எல்லா நோய்களும் சம்பந்தமான ஒரு பகுதி. நாம் சுத்தம் செய்யாத ஒரு பகுதி தான் இரத்தம் என்பது. நான் நோய் என்று போனா எங்களிடத்துல செக் பண்றது முதலாவது சிறுநீர், மலம், ரத்தம். ஆனா ரத்தத்தை நாம ரத்தத்துக்குள்ளால எல்லா நோய்களையும் அடக்கி முடக்கி வச்சிருக்கிறோம். அந்த நோய் உண்டா சேர்ந்து திடீர்னு வந்த உடனே ஹார்ட் அட்டாக்ல ஆகும். ஒரு வார்த்தையில கதையை முடிச்சிருவோம். ஆனா இந்த ரத்தம் எடுத்த தனிப்பகுதி, கழிவு ரத்தத்தை எடுத்து பழக வேண்டும். சின்ன பகுதி. அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் அவர்களே, இரத்த கழுவி எடுத்து பாருங்கள். அதனுடைய சுகம், அதனுடைய இன்பம் ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு சுன்னத்திலும் ஒவ்வொரு வகையான இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஹிஜாமா என்பது இன்றைக்கு இலங்கையில பல பகுதிகளில் ஹிஜாமாவுடைய அமைப்பு உருவாகி கொண்டு வந்திருக்குது. நாங்களும் அந்த ரத்தம் எடுக்கிற பகுதியை பழகி யார் எடுக்கிறாங்களோ சரியாக அனுபவம் உள்ளாக்க எடுக்கிறாக்களை தேடி அவங்கள்ட்ட போய் தான் ரத்தம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இத ஹிஜாமாவை வியாபாரமாக மாற்றிக்கொண்டு ரத்தம் எடுக்கிறதுக்கு பழகுவாங்க சிலாக்கள். அவங்கள்ட்ட போய் தரக்கூடாது. பல இடத்துல போனா அது இன்னும் 2-3 நோய் வார்த்தை காரணமாக இருந்து வேற பிரச்சனை வந்துடும். அனுபவம் உள்ள பலர் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களை தேடி பார்த்து நாம் ஹிஜாமா எடுக்கிற பழக்கம் வச்சுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஹ்தஜம லி 17 மின் அஷ்-ஷஹர் வ 19 வ 21 கான லஹு ஷிஃபாஅன் மின் குல்லி தா. அபூ தாவூத்.
இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், ஒருவர் ஹிஜாமா எடுக்கிறார், ரத்தம் எடுக்கிறது பிற 17, 19, 21 இந்த 3 பிறையிலையும் ஒருத்தர் ஒரு மாசம் ஹிஜாமா எடுத்தார்னு சொன்னால் அவருக்கு எந்த நோயும் அவருக்கு வராது. ஆச்சரியமான பகுதி. அவருக்கு எல்லா நோய்க்குரிய ஷிஃபா ஆரோக்கியம் வந்துடும். ரத்தத்தை எடுத்தோம்னா என்னென்ன நோய் எல்லாம் இருக்குமோ, எங்களுக்கு தெரிஞ்ச நோய் இருக்கும், தெரியாத நோய் இருக்கும், எல்லா நோய்களுக்கும் உரிய ஷிஃபா ஹிஜாமாவுக்கு உள்ளால் இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் அந்த பழக்கத்தை நாம் பழக வேண்டும், பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். இந்த திடீர் மரணங்களுக்கு ஆளாகாத இளைஞர்களாக, வாலிபர்களாக, சமூகமாக உருவாக்குவது இன்றைய தலைவர்கள், மூத்தவர்கள், முன்னோடிகள் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்க வைத்தியர் என்று சொல்லிட்டா இவ்வளவு ஆழமாக நம்பிடுறோம், இவ்வளவு ஆழமாக நம்புறோம். நம்பிக்கை எந்த அளவு போயிருக்குண்டா, ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போறாரு, செக் பண்ண சொல்றாரு, அவர் பார்க்கணும் சொல்றாரு, உங்களுக்கு அட்டாக் வரும் போலதான் இருக்குதுன்றாரு. அது கேட்டு பேசி முடிஞ்சு அந்த இடத்துல இருந்து 10 அடி முன்னால போகல, அந்த யோசனையில ஆள் மௌத். ஒரு டாக்டர் ஒன்று சொன்னா, உங்களுக்கு நீங்க 4 வருஷம் தான் வாழ்வீங்கண்டா, இப்ப 4 என்ன தோங்குறாரு, என்ன செய்யறது விளங்குதில்லை அவருக்கு. அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஹிஜாமா எடுத்தால் எல்லா வகையான நோய்க்கும் ஷிஃபா என்று. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வஹி பொய்யாகினது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னது கிடையாது. மார்க்கத்துல உண்மை மாத்திரம் தான் இருக்கிறது, தெளிவு, மிக தெளிவான பகுதி. எனவே நாம் அதனை செய்வோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் அதனை சரியாக வழிகாட்டி அதன் மூலமாக நோயற்ற சமூகமாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், நோயாளியாகி இளம் வயதுல நோயாளியாகி அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்ல இயலாது. ஆனா சுன்னத்தான மருந்தை சொன்னா சிரிக்கிறார்கள், சொல்றாங்க கருஞ்சீரம் பார்க்கிற காலமா இந்த காலம். அருமையார்களே, கருஞ்சீரத்துக்கு காலத்தை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபியா இருக்கிறேன், ஏன் காலத்தோட இதெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லல. உலகம் அழியும் வரைக்கும் சுன்னத்தான மருத்துவம் தான். சாப்பாட்டு முறை ஆரம்பத்தை ஞாபகப்படுத்தினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில எழும்பின உடனே யாராவது 7 ஈச்சம்பழங்களை சாப்பிட்டால், விரிவான பகுதி அஜ்வா ஈச்சம்பழம் என்று சில ரிவாயத்துல பார்க்கலாம், மதீனாவில் உள்ள குறிச்ச பகுதியில உள்ள சொல்லலாம், இன்னும் சில ரிவாயத்துல பொதுவாக வந்திருக்கிறது. எனவே காலையில எழும்பின உடனே 7 ஈத்தம்பழங்களை சாப்பிட்டால் அவருக்கு அந்த நாளைக்கு எந்த விதமான நஞ்சும் அவரை தாக்காது, எந்த விதமான சூனியமும் அவரை தாக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தஸப்பஹ பி7 தமராத் லம் யதுர்ரஹு ஃபீ ذلكல் யௌம் சம்முன் வலா சிஹ்ருன் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, புகாரில் வரக்கூடிய சஹீஹ் ரிவாயத்தின் ரிவாயத்து, காலையில 7 ஈச்சம்பழம் அல்லது குறைய அந்த ஈச்சம்பழம் சாப்பிடுற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். வீட்டில் முதல்ல ஈச்சம்பழம் இருக்க வேண்டும், அது தனிப்பகுதி. வீட்டுல ஈச்சம்பழம் இருக்க வேண்டும் சொன்னாங்க. வேறு ரிவாயத்துல பைத்துன் லா தம்ர ஃபீஹி ஜியாஉன் அஹ்லுஹு, சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டுல ஈத்தம்பழம் இல்லையோ, ஈத்தம்பழம் இல்லாத வீடு பசிபட்டினி பிடிச்ச வீடு, வறட்சி பிடிச்ச வீடு. ஒரு வீட்டுல ஈத்தம்பழம் இருக்க வேண்டும். அருமையான சகோதர இஸ்லாம் அவர்களே, இது மிக முக்கியமான பகுதி. பிள்ளைகளுக்கு ஈத்தம்பழம் சாப்பிட பழக்க வேண்டும். இதெல்லாம் உடம்பை பாதுகாக்கிற பகுதி, மிக முக்கியமான பகுதி. இந்த சுன்னத்தான பகுதிகளை நாம் உள்வாங்க வேண்டும். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை தரிப்பதற்காக வேண்டி தயாராகிற நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்தது ஈச்சம்பழத்தை தான். وَهُزِّي إِلَيْكِ بِجِذْعِ النَّخْلَةِ تُسَاقِطْ عَلَيْكِ رُطَبًا جَنِيًّا فَكُلِي وَاشْرَبِي وَقَرِّي عَيْنًا فَإِمَّا تَرَيِنَّ مِنَ الْبَشَرِ أَحَدًا. நீண்ட தொடர்ல அல்லாஹ் சொன்னான், ஈச்சம்பழ மரம் நீ கீழ்ப்பகுதியை உசுப்புங்கள், அது உங்களுக்கு ஈச்சம்பழத்தை தரும். அந்த ஈச்சம்பழம் தான் அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு. அருமையானவர்களே, அல்லாஹ் ரசூல் சொன்ன வஹீயின் அடிப்படையில அமையக்கூடிய இந்த முறைமைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து பேணி வந்தோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த திடீர் மரணங்களை தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம். இன்னைக்கு இலங்கையில திடீர் மரணம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, திடீரென இந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்றதும், பிரஷர்ன்றதும், சீனி என்னென்னமோ சொல்லி நோயாளி. அருமையான சகோதரர்களே, இந்த முறையை கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்தா என நோயற்ற வாழ்வை நான் தெரிவு செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்கிறது. இந்த
வாகனத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிறது, விபத்துல மௌத்தாகிறது. இந்த பகுதியை தேடி பார்த்தாலும் அதுலயும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், எமது சமூகம் முன்னிலை தான் இருக்கிறார்கள். ஆக்சிடென்ட் ஆகி முறிஞ்சி உடைஞ்சி மௌத்தாகிற இந்த பகுதியை தேடி பார்த்தா விகிதாசாரத்துல நாங்க தான் முன்னுக்கு. அல்லாஹ்வை மன்னிக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, குறிப்பாக இந்த காலம், இந்த வரக்கூடிய இந்த டிசம்பருடைய காலம், லீவுடைய காலப்பகுதி, இந்த காலப்பகுதியில நான் சுற்றுலாவுக்கெல்லாம் போவோம். இந்த சுற்றுலாவை அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்காத சுற்றுலாவாக மாற்ற வேண்டும். அதில ஆகாத விஷயங்கள், ஹராமான விடயங்கள், பெண்கள், கலப்புகள், அந்த மதுபானம், குடி, விபச்சாரம் போன்ற கொடிய பாவத்திலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்த சுற்றுலாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உள்ள சுற்றுலாவாக இருந்தால் அது ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ்வுடைய அதிருப்தியோட எமது சுற்றுலா ஒரு நாளும் அமையக்கூடாது. அதே மாதிரி தான் வினோத பயணம். இந்த வினோத பயணம் இன்றைக்கு பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகள்கிட்ட வாகனம், சிலாக்கிட்ட லைசன்ஸ் இருக்கும், இல்லாம ஓடினாது வேற பகுதி, வாகனத்தோடு ஓடுறாங்க, வேகமாக ஓடக்குள்ள ஓடி செல்ஃபியில இந்த அவங்களுடைய ஃபாஸ்ட காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கிறது, வாகனம் போய் தூண்ல மோதி 3 பேரும் முடிவு அதே இடத்துல. வயசத்தின 18, 19, 20. அதனால எங்கட சமூகம் வெளி சமூகத்துடைய பார்வையில கட்டுப்படாத ஒரு சமூகமான ஒரு பார்வை இருக்கிறது. நாம் தான் அதனை அகற்ற வேண்டும். சரியான வழிகாட்டல் இருந்தா அதை தவிர்க்கலாம். இந்த பகுதி சீராக வேண்டும். வாகனம் இருக்குது என்று என்ன புள்ள ஓடுவான் என்று கொடுக்கிறது பெருமை இல்ல. சரியான கட்டுப்பாடாக முறையாக அது கொடுத்தாத்தான் அடுத்தவருடைய நோவின் எல்லாம் போகும். நடக்கக்கூடிய விபத்துல பார்த்தா முட்டினவரு அவரு எங்கடால் தான், முட்டப்பட்டவரு எங்கடால் தான், எல்லாரும் எங்கட முடியறா என்ன காரணம்? அருமையான சகோதரர் இஸ்லாம் அவர்களே, சரியான முறைக்கு நாம் வர வேண்டும். அதே போன்றுதான் இந்த காலப்பகுதியில, நாம் லீவுடைய காலப்பகுதியில பிள்ளைகளுடைய பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் கூட நீண்ட பகுதி நேரம் தர மாட்டாது. இறுதியான பகுதிக்கு நாம் வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆரோக்கியத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவத்தில் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பகுதியை ஓரளவு நாம் பின்பற்றினால் நோயற்ற வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்ளலாம். அடுத்த பகுதி உணவில கட்டுப்பாடான ஒரு முகாமைத்துவமான உணவு நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவும் நாம் நோய் நொடியற்ற ஒரு சமூகமாக மாறலாம். அடுத்ததாக மருத்துவம் என்று சொன்னோம். அதுல நாம் மருந்துக்கு முன்னால எமது உணவு, இஸ்லாம் சொல்லக்கூடிய தேன், கருஞ்சீரகம், ஈச்சம்பழம், இந்த பகுதியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டு வந்தால் அல்லாஹ்வின் கிருபையால நோயற்ற ஆரோக்கியமான சிறந்த வாழ்க்கை வாழலாம். இறுதியாக சஹாபாக்களுடைய பகுதியில் ஒரு பகுதியை ஞாபகப்படுத்துகிறேன். அதுதான் சஹாபாக்கள் 100 வயதையும் கடந்திருந்தார்கள். ஒரு பல் கூட விழாமல் 100 வயதை கடந்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவு தூரம் அவர்கள் தமது வாழ்க்கையில ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். 100 வயதை கடந்தவர்கள் யுத்த களத்தில் நேராக நின்றார்கள் என்றால் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை நாம் படிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதுக்குரியவர்களிடம் சேர்த்து சென்று கேட்டு அதுக்குரிய வழிகாட்டுதலை சரியாக பெற்று வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வாழலாம். வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாவதற்கு நம் அனைவரும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.